சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவு. வரவேற்புக்கு மறுமொழி. செப்டம்பர் 11, 1893. என் அமெரிக்க சகோதர சகோதரிகளே, இன்பமும் இதயமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கின்றேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகின்றது. அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையினால் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். பல்வேறு இனங்களின் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பேரினால் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீழே திசை நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும் போது வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமை தொலைவிலுள்ள நாடுகளிலிருந்து வந்துள்ள இவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்துக்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் என்பதில் நான் பெருமை அடைகின்றேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கின்றோம். உலகத்திலுள்ள அனைத்து நாடுகளாலும் அனைத்து மதங்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டவர்களுக்கும் புகலிடம் அளித்த நாட்டை சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமைப்படுகின்றேன். ரோமானியர்களின் கொடுமையினால் தங்கள் திருக்கோவில் சிதைந்து சீரழிந்த அதே வருடம் தென்னிந்தியாவுக்கு வந்து எங்களிடம் தஞ்சமடைந்த அந்த கலப்பற்ற இஸ்ரேல் மரபினர் எஞ்சி நின்றவர்களை மனதார தழுவிக்கொண்டவர்கள் நாங்கள் என்பதில் பெருமையடைகின்றோம். பெருமை மிக்க சுராஷ்டிரிய மதத்தினவரின் எஞ்சியிருந்தோர்க்கும் அடைக்கலமளித்து இன்னும் பேணி காத்து வருகின்ற சமயம் சார்ந்தவன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். என் அருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்தில் நான் பாடிப்பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்களால் நாள்தோறும் இன்று ஓதப்பட்டு வருவதுமான ஒரு பாடலின் சில வரிகளை உங்கள் முன் குறிப்பிட விரும்புகின்றேன். எங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடல் சென்று சங்கமாம் பான்மையினை போன்றொருகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்குமிகு நெறிபெளவாம் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதாம் என் பெருமை ஈற்றிலுனை அடைகின்ற ஆரையன்றோ. இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில் மிக மிக சிறந்ததாய் கருதக்கூடிய இந்த பேரவை கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஒரு உண்மையை உலகத்துக்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். யார் எந்த வழியாக என்னை வரை முயன்றாலும் நான் அவர்களை அடைகின்றேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளில் என்னை அடைய முயல்கின்றார்கள். அவையெல்லாம் இறுதியில் என்னையே அடைகின்றன. பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய மதப்பற்று, இவற்றால் உண்டான மதவெறி இவை இந்த அழகிய உலகை நெடுநாள்களாக இறுகப்பற்றியுள்ளன. அவை இந்த பூமியை நிரம்பியுள்ளன. உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலைய செய்துவிட்டன. அந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்றிருப்பதை விட பல மடங்கு உயர்நிலை எய்தியிருக்கும். அவற்றுக்கெல்லாம் அழிவு காலம் வந்துவிட்டது. இன்று காலையில் இந்த பேரவையின் ஆரம்பத்தில் குறிப்பிட முழங்கிய மணி மதவெறியர்களுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவுமணியாகும் என்பதை நான் திடமாக நம்புகின்றேன்.